ஹோட்டல் ஸ்டைலு மல்லி புதினா சட்னி இதை மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா இட்லி தோசையோட எண்ணெய்க்கு கூடிக்கிட்டே போகும். ஒரு கடாயில எண்ணெய், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிட்டு இது கூட ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 5 பல் பூண்டு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் கை நிறைய கொத்தமல்லி புதினா, தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஆற விட்டு நல்லா மையா அரைச்சி எடுத்தீங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெகுலர் தாளிப்பு கொடுத்துருங்க. அவ்வளோதான், போதும் விடுங்கடா அப்பான்னு சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. தோசைக்கு சாப்பிட்றீங்கன்னா இந்த சட்னியை கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. முருவலான தோசைக்கு இந்த கெட்டியான கொத்தமல்லி புதினா சட்னி அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் இட்லி செய்கிறீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி இட்லியை அந்த சட்னியில் நல்லா குளிப்பாட்டி ஒரு டிப் அடித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு வேற என்ன சட்னி நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.